மறவாதே. என்னை நீ மறவாதே அங்கே தண்ணி, என்னை நீ மறவாதே அங்கே தண்ணி, என்னை நீ மறவாதே மறவாதே. உன்னை மறந்தோர் கீழா உன்னை மறந்தோர்க்கெல்லாம் உன்னை மறந்தோர்க்கீழா உலகினில் வாழ்வுள்ளோ, உன்னை மறந்தோர்க்கீழா உலகினில் வாழ்வுள்ளோ, உள் போல் ஒரு தெய்வம், உன் போல் ஒரு தெய்வம், உள் போல் ஒரு தெய்வம் உலகினில் வேறுள்ளோ, உள் போல் ஒரு தெய்வம் உலகினில் வேறுள்ளோ. என்னை நீ மறவாதே அங்கே கண்ணி, என்னை நீ மறவாதே மறவாதே. நாட்டினிலே மக்கள் வாழ்வு செழித்திட நலங்களெல்லாம் வழி அருளும் உமையவளே. நாட்டினிலே மக்கள் வாழ்வு சிறந்திட நலங்கள் எல்லாம் தந்து அருளும் உமையவளே. நாட்டினிலே மக்கள் வாழ்வு செழித்திட நலங்களெல்லாம் வழி அருளும் உமையவளே. பாட்டினிலே இசை பாட்டினிலே இசை கூட்டியவன் கழித்த, பாட்டினிலே இசை கூட்டியவன் கழித்த வைந்தமிழ் செல்வியே பாண்டியன் மகளே, பைந்தமிழ் செல்வியே பாண்டியன் மகளே, வைந்தமிழ் செல்வியே பாண்டியன் மகளே. என்னை நீ மறவாதே அங்கே தண்ணி, என்னை நீ மறவாதே மறவாதே மறவாதே. எல்லோருக்கும் வணக்கம். பேரன் போன்ற பெரியவர்களே, பெருமதிப்புக்குரிய தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால இளைஞர்களே மற்றும் மண்ணை பொன்னாக்குடி மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களே மற்றும் நாட்டுங்களே, காலையில் காடுதென்று மாலையில் வீடு திரும்பும் விவசாயிகளே, நூற்காந்தர்களுக்கும் உள்ளூர் ரசிகர்களுக்கும் வெளியூர் ரசிகர்களுக்கும் நாடக கலா ரசிகர்களுக்கும் தங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் தருவாகும், புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் தருவாகும், வந்து மணப்பாறை நாடக நடிகர் சங்கத்தின் தருவாகும், வந்திருக்கூடிய எங்களது கலைஞர் தருவாகும், நடிகர் தருவாகும், அதேபோல் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் அருமை சகோதரர் சிறந்த நடிகர் சிறந்த நாடக அமைப்பாளர் பூசார் நாக்கிமட்டியைச் சேர்ந்த பெரியசாமி அவர் சர்வாவும் எனது சர்வாவும் முதல் கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, நிலம் கடல் வானம் மூன்றெழுத்து மும்மூர்த்திகள் மூன்று, அந்த மும்மூர்த்திகளை ஆட்டி படைக்கும் சக்தி மூன்றெழுத்து, அம்மாப்பா மூன்றெழுத்து, அம்மாப்பா பெரும் போகம் மூன்றெழுத்து, அந்த போகத்தினால் விளையும் சுகம் மூன்றெழுத்து, அந்த சுகத்தினால் உண்டாகும் உயிர் மூன்றெழுத்து, இந்த உயிர் பொந்து கொள்ளும் உடல் மூன்றெழுத்து, அந்த உடலை ஆட்டி படைக்கும் மனம் மூன்றெழுத்து, தமிழ் மூன்றெழுத்து, தமிழ் தரும் குரல் மூன்றெழுத்து, அந்த குரல் தரும் அறிவு மூன்றெழுத்து, பெண்மை மூன்றெழுத்து, பெண்மைக்குரிய கற்பு மூன்றெழுத்து, கற்புக்குரிய திண்மை அறிவு மூன்றெழுத்து, ஆண்மை மூன்றெழுத்து, ஆண்கட்கு வித்தை மூன்றெழுத்து, அந்த வித்து தரும் வீரம் மூன்றெழுத்து, அந்த வீரம் புகும் களம் மூன்றெழுத்து, இந்த களத்தில் கிடைக்கும் வெற்றி மூன்றெழுத்து, எல்லா உயிர்களுக்கு பொதுவாக அன்பு மூன்றெழுத்து. அனைவருக்கும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து கூறும் நன்றியும் மூன்று எழுத்து என்பதை கூறி எனது பணியை தூங்குகிறேன். ஏன்னா ஒரு நாடு நல்லா இருக்கு அப்படின்னா அந்த நாட்டுடைய தலைவர் நல்லா இருந்தால் அந்த நாடே நல்லா இருக்குமா, அதே போல் ஒரு ஊர் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த ஊரில் உள்ள நாட்டாமை இப்படி முக்கியத்தர்கள் நல்லா இருந்தால் அந்த ஊரே ரொம்ப சிறப்பாக இருக்குமா, அதே போல் ஒரு குடும்பம் குடு இன்பம் என்பது நல்லா இருக்கு அப்படின்னா அந்த குடும்ப தலைவனும் தலைவையும் ஒற்றுமையாக இருந்தால் அந்த குடும்பமே ரொம்ப சிறப்பாக இருக்குமா, அதே போல நாங்கள் நல்லா இருக்கு அப்படின்னா நீங்கள் எல்லோரும்
நல்லா இருக்க வேண்டும். எத்தனை நாடுகள் இருந்தாலும் நம் நாட்டுக்கு அதிகமான சிறப்பு உண்டு. அதிலே குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு நிறைய சிறப்புகள் உண்டு. இருந்தாலும் இந்த இடம் சிறப்பான இடம், விவசாயிகள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி. ஆகையால் விவசாயிகளுக்கு இந்த இடத்தை கொடுத்து நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமளும் விதைத்தால் சிறப்பாகத்தான் இருக்கும் என்று கூறி வாழ்த்தி வணங்கி நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதைக்கணும். நாட்டு மக்கள் மனம் தனிலே நாணயத்தை வளர்க்கணும். பள்ளி எங்கள் நிலம் தனிலே கல்வி தன்னை விதைக்கணும். பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதைக்கணும். நாட்டு மக்கள் மனம் தனிலே நாணயத்தை வளர்க்கணும். பள்ளி எங்கள் நீளம் தனிலே கல்வி தன்னை விதைக்கணும். பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும். அதுக்கு நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதைக்கணும். மக்கள் மனம் தனிலே நாணயத்தை வளர்க்கணும். கம்பதும் போய் காதாலை கேட்பதும் போய் தீர விசாரிப்பதை மெய்யென்பார்கள். அதுபோல உள்ளே இருப்பது வழிதானா அல்லது வழியை போல் மாயை ஆராய்ந்து பார்த்தால் சேர நாடு வேலை முடித்து சோழ நாடு சுருடித்து பாண்டிய நாடு முத்துளித்து என்பார்கள். என் தொண்டை நாடு நல்ல ஆன்றோர்களும் சான்றோர்களும் உரைத்து என்று கூறுவார்கள். ஆன்றோர்கள் சான்றோர்கள் அப்படின்னா ஆன்றோர்களும் நல்ல அறிவாளிகளும், சான்றோர்கள் அப்படின்னா அதிகமாக படித்த பண்புள்ள மக்கள் இருக்கக்கூடிய பகுதி. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், எங்கையே ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயற்காட்டில் உயரும் உன் மதிப்பு அகில் நாட்டில் என்று கவிஞர் கூறியது போல நம் நாட்டில் இல்லாத வளங்கள் வேறு எந்த நாட்டிலும் கிடையாது. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு விதமான தன்மைகள் இருந்தாலும் இருக்கக்கூடியவங்க எல்லோரையும் பார்க்கும் பொழுது நல்ல அன்பானவர்களும் நல்ல பண்பானவர்களும் நல்ல பாசமானவர்களும் இங்கே இருக்கக்கூடிய இடம். அதனாலே அன்பு நடமாடும் கலைக்கூடமாக வந்திருக்கூடிய பக்கமேளமும் அன்பு நடமாடும் கலைக்கூடமாக தெரிகிறது. ஆகையால்
அன்பு நடமாடும் கலைக்கூடமே ஆசை மழை மேகமே கண்ணில் விளையாடும் எழில் வண்ணமே கண்ணி தமிழ் மன்றமே அன்பு நடமாடும் கலைக்கூடமே ஆசை மழை மேகமே கண்ணில் விளையாடும் எழில் வண்ணமே கண்ணி தமிழ் மன்றமே ஒரு நாடகம் சிறப்பு அமையணும் அப்படின்னா முதல்ல ஒளிபெருக்கி நல்லா இருக்கணும். அருமையான ஒளிபெருக்கி பழனியப்பா. ஆமாம், இரண்டாவது பக்க மேளம் இன்றைக்கி வந்துக்கூடிய பக்கம் இல்லை, பக்கம் மேளம் தான். ஆக இருந்தாலும் ரொம்ப ஒரு சிறப்பான இடம். ஏன்னா ஒரு மனிதன் இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய சிறப்பு இருக்குது. அதனாலே இந்த ரம்மியமான வனம்தான் நம்ம நாரதர் தெரிவித்து நம்போடும் அடரா எத்தனை எத்தனை வளமுருந்திய கண்ணுக்கு ஒரு வண்ண காட்சிகளும் அதிலும் வளைந்து எழுந்து தோண்டோடும் நீரோடிகளும் அதன் இருமரங்கு வளர்ந்து என்று பத்து குளங்கும் காயா கொன்றை கமுகு போன்ற மலர் மரங்களும் முல்லை மல்லி தெகிலான் போன்ற மணம் கமலும் மலர் கொடிகளும் அதன் அருகில் அந்திதாய் நிறத்தில் அகழ் விளக்குகள் காட்சி தரும் அள்ளிமலர் கூட்டங்களும் அதன் இடையிடையே ஓங்காடத்தோன் ரிங்கரம் பாடும் வண்டினங்களும் மற்றும் ஆண்கள் மயில்கள் மச்சங்கள் அன்னங்கள் தாரா கடரா என்ன அழகு! இந்த இடம்தான் நம்ம நாரதற்குரிய இடம். நாரதற்குரியது இந்த இடமா இருந்தா வள்ளிங்கிற ஒரு பெண்மணி இங்கே இருந்தே ஆக வேண்டும். வள்ளிங்கிற ஒரு பெண்மணி இருந்தா சத்தம் வருமே அப்படி சொல்லுங்க. ஆலோலம் சோ இந்த வள்ளியோட தொண்டை எப்படி இருக்குதா? அருமையான குரல் வளம் வள்ளி இங்கே ஆலோலம் சோ
ஆளோல தோ என்று அயலொட்டி கொண்டிருக்கிறாள். இவளையும் இவளது அழகையும் எப்படி இசை பாட வேண்டும் என்றால், வள்ளி இங்கு ஆலோலம் பாடியதால் நாமளும் ஒரு ஆலோலம் என்ற விருத்தத்தை பாடி ஆலோலம் என்ற குரல் காட்டி இந்த அருங்குணத்தே சேனோடு கண்ணை தினை மீது வைத்தே சிங்காரி வல்லை காடோடு கால் சேர்த்து காடோடு கால் சேர்த்து அனுராக போக களவு செய்தாள். அது பாலோடு சேர்த்து பழம்போல் தித்திக்கும் பண்புறவே செந்து நதிக்கரை ஓரம் அந்தி நேரம் எந்த தேவி ஆடினாள், தமிழ் கீதம் பாடினாள், இணை பூவை போலே சூடினாள். செந்து நதிக்கரை ஓரம் அந்தி நேரம் எந்த தேவி ஆடினாள், தமிழ் கீதம் பாடினாள், இணை பூவை போலே சூடினாள். செந்து நதிக்கரை ஓரம் மஞ்சள் மலர் மலர்கள் மன்னதனில் மாதிரங்கள் மஞ்சள் மணல் பழஞ்சனைகள் மன்மதனில் மாதிரங்கள் கொஞ்சம் கோயில் மெல்லிசைகள் போலையத்தம் தீபரிசை சொல்லிக் கொடுத்தேன் கதை கதை அள்ளிக் கொடுத்தாய் கதை கதை காதல் கண்ணம்மா சிந்து நதிக்கரை ஓரம் அந்தி நேரம் எந்த தேவி ஆடினாள், தமிழ் கீதம் பாடினாள். தெளித்தமிழ் திறப்புகளை அள்ளிக்காமல் அணிந்து கொண்டாள். எல்லத்தமிழ் சிறப்புகளை அள்ளி அவள் அணிந்து கொண்டாள். கண்ணீரிக்கும் பூந்தளிக்குள் பொன்னி மலர் நான் கொடுத்தேன். பாடு வேலிகள் இதம் இதம் சோலை வேலிகள் சோகம் சோகம் காதல் கண்ணம்மா. சிந்து நதிக்கரை ஓரம் அந்தி நேரம் எந்த தேவி ஆடினாள், தமிழ் கீதம் பாடினாள். இணை பூவை போலே சூடினாள். செந்து நதிக்கரை ஓரம் அந்தி நேரம். பொதுவா ஆமா, யார் நீங்க இப்படி வந்திருக்கீல? நான் கேள்விப்பட்டது உண்மைதானா? என்னது? புதுக்கோட்டை மாநகரிலே நம்பர் 1 ராஜவட்டம்ல. அப்படி சொல்லுங்க. இருக்கலாம், நான் சொல்றதுல அவங்களே சொல்லிக்கிறாங்க. வந்தானா? ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. சரிம்மா, உங்களை பார்த்ததுல சந்தோஷம். ஆமா, இந்த பிள்ளைய வச்சு நீங்க என்ன பண்றீங்க? வீடுவர் எங்களோட சேர்ந்து ஆடி பாடி மகிழ்விக்கணும். அப்படியா? சரி, நாராட்டம், நறுக்குன்னு ஆடணும் முடியும். வலதுபி குரமான்களை இங்கு மனுவரை காணினா நீங்களே வலதுபி குரமான்களை இங்கு மனுவரை காணினா நீங்களே கிளதம்பி இந்த கைகளை தப்பியே கிளதம்பி இந்த கைகளை தப்பியே சுத்தமையும் வளர்த்தி தப்பியே
ஆடி பாடி வரவேற்பது குலப்பன் பாகம். ஐயா வாங்க, போடுங்க ஒரு ஆட்டத்தை. என்ன அங்கே வாயா, போடுங்க வரேன். போடவா போடியா ஆட்டத்தை போடு. அப்படியா, சரி. தம்பி நீங்க கொஞ்சம் சிதிய பிடிங்க. கண்ணு கருத்த கிளி கட்டழக வச்ச கிளி என்ன மாதிரி போட்டானடி, என்னத்தம்மா சின்ன கிளி போட்டானடி. கண்ணு கருத்த கிளி கட்டழக வச்ச கிளி என்ன மாதிரி போட்டானடி. செல்லமா சொல்லோடி கேட்டாளடி. கெட்டப்பு மாற மாட்டேங்குது. அதான் நம்பர் ஒன். அதனால தான் நம்பர் தானே வள்ளி, உங்கள் தங்கச்சி. வள்ளி உங்கள் தங்கச்சின்ட்ட டேய், மைப்புறம் எனக்கு அக்கா தங்கச்சி கிடையாது. என்ன தங்கச்சி? உங்களுக்கு தான் அக்கா தங்கச்சியே கிடையாது. சரி, இது அதனால தான் நீங்கள் நம்பர் ஒன். என் தங்கச்சி. அது இப்போ என் தங்கச்சியை உங்க கூப்பிட்றேன். தங்கச்சி. கூப்பிட்றேன். குட்டியாங்க பாப்போம். வாடாமா. நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன். நல்லா பாடுறா. நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன். இரவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும். கடந்த வருடம் நடந்ததெல்லாம் பழையிருக்கிறேன். புது வருடம் புதிய பாட்டு. நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன். நீ வர வேண்டும். இரவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும். நாதா கோவில் மணியோசை நம்மை பாட்டு பொருளோசை தேவா அறிவா. ஒரு கும்பலில் ஒளி கொண்டு ஒளியில் உயிரோடு ஒளியே அறிவா. வருங்காலம் நாங்க வாழ்நாள் கண்ணாக எதிர்பார்க்கும் நேரத்தில் என்னை தேடிவார்கள். ஆசை உன்னிடம் அழுகை என்னிடம். ஆசை உன்னிடம் அழுகை என்னிடம். நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன். நீ வர வேண்டும். மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும். அண்ணா அம்மாடி, இப்ப நம்ம எல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? எல்லாம் ஒரே குடும்பம் தான். ஒரே குடும்பம். ஆமா. எப்படி? அப்படியே தான். தன்னை நானே 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 தன்னை நானே நானே. பச்சபாசி, பவளவாசி, மக்களே ஆயா.
நம்ம இடத்துக்கு வேலூர் வந்திருக்கின்றார். வேடூர் வந்திருக்காரா? அவர்கிட்ட எதுக்கு இங்க வந்தாரு? அதே மாதிரி இந்த குத்து இங்கே குத்தணும். வேடுவர் நம்பர் 1. எதுக்கு வந்தாரு? புதுக்கோட்டை, காரைக்குடி, மதுரை எல்லா இடத்துலையும் நம்பர் 1. ஓ ஆமாம். அப்படியா? அதானப்பா? ஆமாம். அதானப்பா. மானத்தேடி வந்திருக்கின்றார். ஓடி வந்த மான் உள்ளே இருக்கின்றதா? மான் வந்திருக்கா வரலையாங்கிற பதிலை சொல்லி டப்பு டப்புன்னு அனுப்புங்க. நீங்க பாத்தீங்களா? அவர் தேடி பார்க்கல. அப்புறம் இல்லன்னு போக சொல்ல வேண்டியதானே? சொல்லிட்டேன், அவர் கேட்கல. அதனால நீங்க பார்த்து வரவேற்பு கொடுத்து மான் வந்திருக்கா வரலையான்னு சொல்லி பதில சொல்லி அனுப்புங்க. அடிக்கிற காத்துக்கு பாப்பா ரொம்ப நேரம் உங்களால் உட்கார முடியாது. ஆமா, அதுக்கான சரி, அப்ப நீங்க 2 பேரும் போய் பண்ணுங்க போங்க. ஆரங்கள் வேடுவரை மன்னாரை வாழ வைக்கும் வந்தமிழ்நாட்டு செந்தமிழ்நாட்டு தமிழச்சி சிறப்பான முறையில் தங்களை வரவேற்கிறேன். மான தேடி வந்ததாக அண்ணனும் தோழியும் சொன்னாங்க. நீ என்ன பார்க்குற? என்னடா புள்ள? மான தேடி வந்ததாக அண்ணனும் தோழியும் சொன்னாங்க. இல்லைன்னு சொல்லி போக சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இனத்தவர் என்ற முறையில் நேரில் பார்த்து சந்தித்து சொல்வதானே நம்புற. நீங்கள் எங்கே கொண்டு போய் விட்டீங்க? எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? என்ன நோக்கத்தோடு வந்திருக்கீங்க? சொல்லுங்கள். கல் தோன்றி மண் தோன்ற காலத்துக்கு முன் தோன்றி மூத்த குடிப்பிறந்த தமிழினம் தமிழ் வளர்ந்து சார்ந்த வந்தாரை வருகவர்கள் வரவேற்று உபசரிக்கும் பயமதவராதிகள் இசை நாடகம் எனும் முத்தமிழுக்கு முதலிடமான குறிஞ்சி கொற்றவன் வளர்த்த கோமகளே என்பதை கந்தவேடன், நான் இருக்கும் வெள்ளிமலை, என் தந்தை சிவவேடன், தாய் பார்வதி வெடிச்சி, அண்ணன் கணேசி வேடன் இன்று காலையில் எழுந்து காலை கணக்கில் முடித்துக்கொண்டு தந்தை ஆசி பெற்று வந்தேன் வேட்டைக்கு. கண்டேன் ஒரு மானை, கொண்டேன் அதன் மீது காதல், கலந்துரைக்கும் மனமில்லை, கையால் பிடிக்க அவா. அது விளைவாக மாணவருக்கு நான் செல்ல மான் விருந்தோடு தெளிப்பட்டது. அதனால் நானோட இப்படியாக மான் இந்த மலத்துக்கு வந்து புகுந்து விட்டது. தனது அண்ணனும் மானை உள்ளே விட்டு என்னை தடுத்து விட்டார். அந்த மானை, நான் கண்ட மானை, என் மனம் கவர்ந்த மானை பிடிக்க தந்தாள் நலமாகும் நயமாகும் என்பதை நலம் விரும்பி கேட்டுக்கொண்டு உடைய மானை நான் எப்படி துரத்தி வந்தேன் என்பதை கூறுகிறேன். நன்றாக கேளுங்கள். சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ. பெண் ஒன்று கண்டேன், பெண்ணங்கு இல்லை, ஏனென்று நான் சொல்ல லாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா. மானொன்று கண்டேன், நான் ஆசை கொண்டேன், ஏனென்று நான் சொல்ல லாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா. கோவில் என்று சொல்லும் வரலாறு காணா அழகான மானந்த மானம்மா, அழகான மானந்த மானம்மா. கடிவான உருவம், அழகான பருவம், வண்ணத்தை நிறமோ நிறமோ, வண்ணத்தை நிறமோ அது நிறமே. எடுப்பான முகத்தில் இருக்கின்ற கண்கள் காண்போர மயக்கோ, அது மீது வடிவம் துள்ளி வரும் துள்ளி வரும் வெள்ளிலா துவண்டு விழும் கொடி கிடையா, துவண்டு விழும் கொடி கிடையா. என் பார்த்த உலகினிலே இருக்காது கிடைக்காதம்மா. கல்வி பள்ளி சிறந்தே நான் உன்னோடு கண்டேன், நான் ஆசை கொண்டேன், நீ நின்று நான் சொல்ல ஆகுமா, அதே நின்று நான் சொல்லலாகுமா. பின்மாடுகள் அழகில்லை என்று சில பேர்கள் சொல்ல நான் கேட்டதொன்று. நான் உன்னோடு கண்டேன், நானாக இல்லை, நின்று நான் சொல்ல ஆகுமா, நின்று நான் சொல்ல வேண்டுமா. சொல்லும் வரலாறு காணா அழகான மானந்த மானம்மா, அழகான மானே
அற்புதமான மான் எனது மான். எனது மானுக்கு முன்னொரு காலத்தில் சிவமுனிவன் சிலம்புதானை தொட்டினான், நெகளை அணிவித்தான், பாலினை தொட்டினான், கொண்டவங்களை வித்தான். ஆனால் முத்தாரம் தொட்டவில்லை. அதனாலதான் இந்த வண்ணமிகு வனத்தோலைக்குள் வந்து போவதற்கு சொல்லியிருக்கேன். மான் இங்கே இருந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? பணியத்து பேசலாம்ல, அதெல்லாம் பேசுவான். நீங்கள் போயிட்டு வாங்க. மானை கொண்டு போய் எங்கே விட்டீங்களோ, எந்த இடத்துல விட்டீங்களோ தெரியல. இங்கே தான் வந்துச்சு அப்படின்னு ஒரு பிடிவாதமாக நின்றுக்கிட்டு இருக்கிறது, இது எதுக்கு வேண்டாத வேலை? இப்போ கேட்குறேன், இப்போ நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? வெள்ளிமலையிலேருந்து வர்றேன். வெள்ளிமலையிலேருந்து வர்றீங்க. மானை எங்கே பார்த்தீங்க? இதே இடத்துல. இதே இடத்துலையா? இந்த இடத்துல. இந்த இடத்துல இது பேர் என்ன? வெள்ளிமலை தாரல், குறிஞ்சி நிலம். அப்படியா? வெள்ளிமலைக்கும் வேலிமலைக்கும். இப்ப வெள்ளிமலைக்கு இந்த வேலிமலைக்கு எவ்வளோ தூரம் இருக்கும்? 20 காதம். 20 காத தூரம். ஒரு காதத்துக்கு 10 கழுத்தளவு. 20 காதத்துக்கு 200 மைல் சுத்தளவு. சரி. அங்க இருந்து எப்படி வந்தீங்க? நடந்தே வந்தேன் வேட்டைக்கு. நடந்து? வேட்டைக்கு 200 காத தூரம் அங்க இருந்து நடந்தே வந்திருக்கீங்க? அவவே 300 மைல் 400 மைல் போறான், 200 மைல் ஒரு பெருசா. பரவாயில்லையே. என்ன இடத்துக்கு பாத்தீங்க? எப்ப இங்க? இதே இடத்துல பார்த்தேன். என்ன இடத்துக்கு பாத்தீங்க? இப்பதான் பார்த்தேன். பார்த்த உடனே உள்ள போதுன்னு சொல்லி உங்க அண்ணன் தடுத்துட்டாரு. அடுத்தபடியாக நீங்க வந்திருக்கீங்க. கையில வச்சிருக்கிறது என்ன? கலை, அம்பு, சிலிமுகம், மலர்கனைன்னு பேரு. இதுக்கு என்ன தன்மைன்னா, ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணி இங்க இருங்க, ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணி இப்படி காட்டினா போதும், நீங்க பின்னாடி வந்துருவீங்க. பின்னாடி வந்துருவீங்க நீங்க. அப்படியா? அப்படி ஒரு தன்மை இதுக்கு. அப்படின்னா ஈர்ப்பு தன்மை. நீங்க இவ்வளோ தூரம் இங்க நிக்க வேண்டிய வேலையே இல்லை. அந்த மானை பார்த்தேன்னு சொன்னீங்களே, இதை காட்டி நேரம் அந்த மானை பிடிச்சிட்டு போக முடியாதானே? செய்யக்கூடாது. வேட்டியின் தன்மை, வேட்டியின் தர்மம், வேட்டியின் தத்துவம் இருக்கு. வேட்டியின் தன்மைன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்ப வேட்டியின் தன்மை அப்படின்னா நீங்களும் வேடு வீரணும், நானும் வேடு வீரணும். நான் வேடுவர் குலம், நீங்க வேற என்ன, நான் வேற என்ன, இதெல்லாம் இருக்கு. நீங்க வேட்டியின் தன்மைன்னா என்ன சொல்லுவீங்க? எப்படி? வேட்டியின் தன்மை, வேட்டியின் தர்மம், வேட்டியின் தத்துவம்ங்கிறோம்ல, இந்த வேட்டியின் தன்மைன்னா என்ன சொல்லுவீங்க? வேட்டையோட தன்மை என்னன்னா கொண்டு வா அல்லது கொண்டு வா. கொண்டு வா. வேட்டியின் தர்மம், வேட்டியின் தன்மை கொண்டு வா அல்லது கொண்டு வா. என்ன பேச வர்றீங்க? இல்லங்க, வேட்டியின் தர்மம் என்னன்னா, நீங்க சொன்னீங்கல்ல, ஏன் இந்த அம்பை காட்டிருக்கலாமே, அம்பை காட்டி பிடிச்சிருக்கலாமே, ஏன் பிடிக்கலன்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு நான் சொல்ல வர்ற விளக்கம். அதுக்கு பதிலா நீங்க வேட்டியின் தன்மை அல்லது கொண்டு வா அல்லது கொண்டு வா. வேட்டியின் தர்மம் என்னன்னா, ரொம்ப வயசான மான் அடிக்க கூடாது, ரொம்ப சின்ன குட்டியா இருக்குல்ல அதை அடிக்க கூடாது. கால் ஊனப்பட்டிருந்தால் அந்த மான் அடிக்க கூடாது. உடம்பு நோய்வாய்ப்பட்டிருந்தால் அந்த மான் அடிக்க கூடாது. 2 மான்கள் புணர்ச்சியில் ஈடுபடும் பொழுது அதை அடிக்க கூடாது. ஒரு மான் கருப்பம் தரித்திருந்தால் அதை அடிக்கக்கூடாது. ஒரு மான் ஈனக்கூடிய தருவாயில் உள்ள மானை அடிக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப சின்ன குட்டியை அடிக்கக்கூடாது. எப்படியாப்பட்ட மானை அடிக்க தெரியுமா? ரொம்ப மேலையும் இல்லாமல் கீழையும் இல்லாமல் இடையில 12க்கு 13க்கு இடையில தொட்டவளம் குட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியாப்பட்ட குட்டியைத்தான். அதுலயும் சில பேர் வருவான் வேட்டைக்கு, தோலுக்கு வர்றவன் இருக்கான், கொம்புக்கா வர்றவன் இருக்கான், தசைக்கா வர்றவன் இருக்கான். சரி, தோலுக்கா வர்றவன் யாருன்னா ஒரு நாட்டு ஆளுக்கு, அதாவது ஒரு தோலுக்கு வர்றவன் யாருன்னா ஒரு முனிவர் வருவாரு, மானை பார்ப்பாரு, மானை அடிப்பாரு, அதோடைய தோலை எடுத்து கொண்டு போய் அதில் உட்காந்து தவம் பண்ணுவான். ஆக கொம்புக்கா வர்றவன் யாருன்னா ஒரு நாட்டு ஆளக்கூடிய மண்ணை வருவார், மானை பார்ப்பாரு, மானை அடிப்பாரு, அடுத்து அதோடைய கொம்பை மட்டும் எடுத்து கொண்டு போய் அரண்மனை வாயில் படிக்கு முன்னாடி வச்சுட்டு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் நம்மளை பெருமையாக பேசணுங்கிறதுக்காக கொம்புக்கு வர்றவன் யாருன்னா ஒரு நாட்டு ஆளக்கூடிய மண்ணை. தசைக்கு வர்றவன் யார் தெரியுமா? அசைவு வேடுவேன் வருவான், மானை பார்ப்பான், மானை அடிப்பான், அதோடைய தோலை உரிப்பான், அதோடைய தசையை புசிப்பான். இவன் அசைவு வேடுவர்கள் இருக்காங்கல்ல. நான் எப்படி தெரியுமா, கண்ணால், அதாவது யாராவது இந்த உலகத்திலேயே கையால் மானை பிடிக்கணும்னு யாராவது வந்திருக்காங்களா? அதை தான் சொல்கிறேன், அதான் கேட்குறேன். நீங்கள் முன்ன பின்ன மாடு பிடிச்சிருக்கீங்களா? ஏற்கனவே ஒரு குட்டி இருக்கு வீட்டில். இன்னொரு குட்டி இருக்கா? ஏற்கனவே ஒரு குட்டி வீட்டில் இருக்கு. ஏற்கனவே ஒரு குட்டி இருக்கு. இது 2வது குட்டி. எந்த குட்டியை சொல்றீங்க? இங்க இருக்க குட்டி. குட்டி போட்டதா குட்டி போடாதா? போடல, போட வைக்கணும். குட்டி வை, நான் தான் குட்டி போட வைக்கணும். ஏமாந்து போறீங்க. அதாவது வேட்டைக்கு வந்தா வெறுங்கைய வீசிட்டு வந்தா நீங்க ஒரு ஆளு தான். எங்க இதுக்கு பேர் ஆயுத முடியாது. மான் பிடிக்கிறதுக்கு எத்தனையோ விதமான வழிமுறைகள் இருக்கு. அதாவது பொறி வைத்து பிடிக்கலாம், வலை விரித்து பிடிக்கலாம், குழி வெட்டி பிடிக்கலாம், இப்படி எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு. நீங்க குத்தி கிளிக்க அம்பை மட்டுமே வச்சுக்கிட்டு மான் பிடிக்க வந்த அப்படின்றது எந்த விதத்துல நியாயம்? வலை வைத்து பிடிச்சிருப்பேன். ஏன் வலை வைக்கல? ஏன் வைக்கல? வலை வைத்தோம்னா குட்டி வலைக்குள்ள வந்துடும். முதல்ல எல்லாம் வலை வைக்கிறது, இப்ப வைக்கிறது இல்ல, வேணாம்னு சொல்லி இல்ல, வலை முதல்ல வைக்கிறது. சரி, இப்ப வைக்கிறது என்னன்னா பக்குவத்து வந்துட்டோம்ல, அதனால வலை வைக்கிறது இல்ல. ஏன்னா வளர்ந்து வேட்டி, நீங்க சொல்லல வேட்டியின் தத்துவம் என்னன்னா வலை வைத்து பிடிக்கலாம். அப்படின்னா வலை வச்சிருப்பேன், வலை வைத்தோம்னா குட்டி வலைக்குள்ள விழுந்துடும். அந்த வலையை பிடிச்சிருக்கும் போது அது உடம்பு தேர்ந்து வருகிறவங்களே,
என்ன கை இங்கே வருது? இயலிசை, ஆ. நாடகம், ஆ. நடைமுறை, இந்த பாவனையோட சொல்றது. பாவனை. அப்ப இந்த உடம்பாகப்பட்ட தேர்ந்து காயம்பட்டு போயிடும். காயம்படலாமா? அதனாலதான் நான் வலை வச்சு பிடிக்கல. இப்ப குழி வெட்டி பிடிச்சிருப்பேன். ஏன் குழி வெட்டல? குழி வெட்டினாலும் குட்டி குளிக்கல விழுந்துரும். குளிக்கல விழுந்தானாகும் காலு ஊனப்பட்டு போயிடும். என்னடா அது வெள்ளிமலை வேடுவேன், அதுலயும் இந்த கந்த வேடுவேன், இப்படி ஒரு நொண்டிமான பிடிச்சு கூட்டிட்டு வர்றானே. எந்த நோட்டிமான? நான் பிடிச்சிட்டு போற மான் இருக்குல்ல, அதை நொண்டியை பிடிச்சு கூட்டி வர்றேன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் குழி வெட்டி பிடிக்கல. இப்ப சிலை வைத்து பிடிக்கலாம். சிலை வைத்து பிடிக்கிறது என்ன? ஒரு மானை போல ஒரு பொம்மையை செஞ்சு அதை ஏமாத்தி பிடிக்கிறது. ஏமாத்தலாமா? எப்படி ஏமாத்துறது? ஏமாத்த கூடாதுல. ஏமாத்த கூடாது. ஏமாத்துற ஏமாத்த கூடாது என்பதற்காகத்தான் சிலை வைத்து பிடிக்கல. இப்ப இந்த அம்பை பிடிச்சிருக்கலாம். இதுக்கு என்ன தன்மை நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்ப மான இந்த அம்பை பயன்படுத்தணும்னா வசியப்படுத்தக்கூடிய தன்மை. வசியப்படுத்தலாமா? மான வசியப்படுத்தி பிடிக்கலாமா? ஏன் பிடிச்சிட்டு போங்க? பிடிக்க கூடாது. தேவைன்னா பிடிச்சிட்டு போக முடியாது. கிராமத்தை எடுத்துக்கிட்டோம்னா அத்தை மக மாம மகளா இருப்பாங்க. ரெண்டு பேருமே சின்ன பிள்ளையில இருந்து ஒரே இடத்துல இருப்பாங்க. இந்த ரெண்டு பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது. அப்ப சொந்த விட்டு போயிடக்கூடாது, சொத்து விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த ரெண்டு பேரையும் அந்த குடும்பத்தார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வசியப்படுத்தி திருமணம் பண்ணி வைப்பாங்க. இந்த வசியத்தன்மை இருக்கிற ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்வாங்க. வசியத்தன்மை முடிஞ்ச ஒருத்தர் என்ன ஆகும்? அக்கா வச்சுக்கிட்டு போயிடுவாங்க. அதனாலதான் வசியப்படுத்தாமல், அன்பை பயன்படுத்தாமல், அன்பாளி கையாளி அரைவணத்து பிடிக்கணும்னு வந்திருக்கேன். என் வேட்டைக்கு வந்தேன்னு சொல்றீங்க, உண்மையிலுமே ஏமாந்து போக போறீங்க. மறுபடியும் ஏமாந்து அடக்கமுடையார் அறிவில்லார் என்று எண்ணி கடக்க கருதவு வேண்டாம். மடைத்தலையில் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவு வாடி இருக்குமா கொக்கு அப்படின்னா இந்த ஒரு கொக்கு என்ன பண்ணிருச்சா? ஆமா, சரி விடுவோம்ல நிறைய. அதான் அது ஒரு கொக்கு என்ன பண்ணிருச்சான், குளத்தங்கரையில சின்ன சின்ன மீனா வந்துகிட்டு இருந்துச்சான். ரொம்ப பசியோட இருக்குது அந்த கொக்கு. அப்ப அந்த சின்ன மீனெல்லாம் பார்த்துட்டு இந்த கொக்கு சொல்லிச்சான், அடட சின்ன மீனா இருக்கு, இது நம்ம வயிற்றுக்கு போதாது. ஆக பெரிய மீனா வந்துச்சுன்னா அது நமக்கு வயிற்றுக்கு போதும், இந்த சின்ன மீனெல்லாம் ஓடி போயிடட்டும் அப்படின்னு நின்றுக்கிட்டே இருந்துச்சான். அப்போ இந்த பெரிய மீன் வரவே இல்லையா, இது நின்றுக்கிட்டே இருந்துச்சான். ஆகா ரொம்ப பசியாக இருக்குது, அந்த சின்ன மீனையாவது பிடிச்சி சாப்பிட்டு இருந்துருக்கலாம், பசி அடங்கியிருக்கும், அதையும் விட்டுட்டு இப்படி ஏமாந்து போய் நிற்கிறேனே அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டுச்சான். அது மாதிரி நீங்கள் இப்போ ஏமாந்து போகிற மாதிரி தான் இருக்குதுப்பா, ஏமாந்து தான் போக போகிறீங்க. அதே மாதிரி நல்ல கதை சொன்னீங்க. ஒரு முனிவர் என்ன பண்ணுறாரு, தவத்தில் உட்காந்துருக்கார். அந்த வழியாக ஒன்றுமே இதுக்குமே இல்லாத ஒரு மனிதர் நடந்து போகிறார். என்னன்னா ஒரு பெரிய ஏழ்மையானவர், சாப்பாடு கூட அன்னன்னைக்கு வழி இல்லை. அப்படியேப்பட்ட ஒருத்தன் நடந்து போய்கிட்டு இருக்காரு. போகும்போது இந்த முனிவரை பார்த்துட்டு, சுவாமி நான் வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறேன், சாப்பாடு கூட வழி இல்லை, நீங்கள் ஏதாவது யாசகமாக கொடுங்கன்னு கேட்குறாரு. அப்போ அந்த முனிவர் சொல்கிறாரு, ஐயா நானே ஒரு பிச்சைக்கார ஆள், நானே ஒரு முனிவர், நான் யாருக்கிட்டையாவது நான் பிச்சை எடுத்து அன்னன்னைக்கு சாப்பிட்றேன், ஆனால் நீ வந்து என்னிட்ட யாசகமாக கேட்குறியா, நான் என்னத்தையா கொடுக்குறேன்னு கேட்குறாரு. அப்போதான் அவர் சொல்கிறாரு, உங்கள் முகத்தை பார்த்தா தவக்கல் ஓடுதே, உங்க முகத்தை பார்த்தா சொரக்கட்டை ஓடுதுன்னு தவக்கலை ஓடுது, உங்க முகம் உங்க முகத்தை பார்த்தா அப்படி அமைப்பு இருக்கு. ஏன்னா அடிமா லகிமா ரஹிமா கரிமா பிராத்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசீத்தம் சொல்லக்கூடிய அத்தமா சித்துக்கள் உங்க முகத்துல தெரியுது, நீங்க நினைச்சா என்ன வேணாலும் கொடுக்கலாம், கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. யாருக்கிட்ட? அந்த முனிவர்கிட்ட இவர் கேட்கிறார். அப்பதான் அந்த அவர் சொன்னாரு, சரியா என்னை பார்த்து நீ நம்பிட்ட, நம்பிக்கை தானே வாழ்க்கை, நீ என்னை நம்பிட்டில்ல, நான் உனக்கு ஒரு பூதத்தை ஏற்பாடு பண்ணி அனுப்புறாரு. ஒரு பெரிய பூதத்தை இவர் தவை வலிமையினால ஏற்பாடு பண்ணிட்டார். அப்ப அந்த பூதத்தை அனுப்பிச்சு, இந்த பூதம் நீ என்ன கேட்டாலும் கொடுக்கும். எப்படி ஒரு பெரிய பூதத்தை பண்ணி, இந்த பூதத்தை நீ கூட்டிட்டு போ, இந்த பூதம் நீ என்ன கேட்டாலும் உனக்கு கொடுக்கும், ஆனா அதுக்கு நீ அனிதினமும் வேலை கொடுக்கணும். நீ என்ன கேட்டாலும் உனக்கு கொடுக்கும், ஆனா அனிதினமும் வேலை கொடுக்கணும். அப்படி வேலை கொடுக்கலன்னா இந்த பூதம் உன்னைய சாப்பிட்டுரும் அப்படிங்கிறார். யாரு? அந்த பூதம் உன்னை ஏற்பட பண்ணாங்கல்ல, அந்த பூதம் உன்னைய சாப்பிட்டுரும் அப்படின்னு சொன்ன உடனே சரி இன்னும் கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போய் ஒரு பெரிய காட்டுக்குள்ள, பெரிய காடு, அந்த நடு காட்டுக்குள்ள நின்றுக்கிட்டு, பூதமே இங்க வான்னு கூப்பிடுறாரு. அப்ப இந்த பூதம் வருது, ஐயா இந்த பெரிய வனத்தை ஒரு நகரமாக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார். பெரிய வன காடு, இந்த காட்டை ஒரு நகரமாக்க முடியுமான்னு கேட்கிறார். யாரு? இந்த எளிமையானவர். உடனே நகரமாயிருச்சு. அந்த அந்த ஊருக்கு நடுவில் ஒரு பெரிய அரண்மனை ஆக்க முடியுமான்னு கேட்கிறாரு. உடனே அரண்மனை வந்துருச்சு. நிறைய பணம் வேணும்னு கேட்கிறாரு, நிறைய வந்துருச்சு. நிறைய அதாவது தங்க வேணுங்கிறாரு, உடனே வந்துருச்சு. நிறைய வயிறு வேணுங்கிறாரு, உடனே வந்துருச்சு. ஒரு மனிதனுக்கு அடிப்படை என்ன வேணும்? ஒரு மனுஷன் இருக்கான், நீங்களோ நானோ, ஒரு மனிதனுக்கு அடிப்படை என்ன?
அடிப்படை முதல்ல சந்தோஷம் தான் வேணும். அது இல்ல, மனசுக்கு நிம்மதி வேணும். உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இழுப்புறான். சந்தோஷமா இருந்தா தானே சாப்பிடவே மனசு வரும். சந்தோஷம் மட்டும் இருந்தா போதுமா? இது 3 இருந்தாத்தான் அடிப்படை. உண்ண உணவு வேணும், சரி, உடுத்த உடை வேணும், இருக்க இருப்பிட வேணும். கண்டிப்பா. அப்பதான் நம்மள மனுஷனவே மதிப்பான். இப்போ உள்ள காலத்துல இருப்பிடம் கண்டிப்பா தேவை. உண்மைதானே? அப்போ ஒரு மனுஷனுக்கு 3மே வேணும். ஆனா இவனுக்கு என்னென்ன தேவையோ, வீடு வந்துருச்சு, அரண்மனை வந்துருச்சு, நிறைய நகை வந்துருச்சு, நிறைய சொத்து வந்துருச்சு, ஆடை ஆபரணங்கள் எல்லாமே வந்துருச்சு. மறுபடியும் எனக்கு என்ன தேவை? எதுவுமே தேவையில்லை. பேசாம நிக்கிறான். அப்பதான் அந்த பூதம் கேக்குது, டேய் எனக்கு வேலை கொடுன்னு கேக்குது. இந்த பூதம் யாருக்கு எனக்கு வேலை கொடுன்னு கேக்குது. யார் அந்த பேரு நிபந்தனை என்ன? அனிதினமும் நீ வேலை கொடுக்கணும், வேலை கொடுக்கணும். இந்த பூதம் உன்னை சாப்பிட்டுரும் அப்படின்னு நிபந்தனையில அவர் கேட்கிறாரு. எனக்கு வேலை கொடுன்னு பூதம் கேட்குது. இவன் ஒரு வேலையும் கொடுக்க முடியல. எல்லாம் அவனுக்கு தேவைப்பட்டது உரமே வந்துருச்சு, வேற எந்த வேலையும் கிடையாது. பேசாம நிற்கிறான். நான் இப்போ உன்னை சாப்பிட போறேன், என்ன சொல்றேன்னு கேட்குது. எது? அந்த பூதம் போய் கேட்குதுங்க. அவரை என்ன பார்த்தா சாப்பிட்ற மாதிரி இல்லைங்க, நான் உன்னை சாப்பிட போறேன், வேலை கொடுக்குறியா, சாப்பிடவான்னு கேட்குது. சொல்லிக்கிட்டு அங்கே நிற்க, இங்கே என்ன வர்றது சொல்லி காமிக்கிறதா? நின்று பேச வந்திருக்கேன். நின்று பேசுங்க. அதே ஈழிச்சு நாடகம் நடைய அந்த பாவனையோட சொல்றோம். ரொம்ப நடிப்பு, நடிச்சா தான் காசு. சரி அப்படின்னு சொன்ன உடனே இவர் கேட்கிறார். கேட்ட உடனே உன்னை சாப்பிட போறேன்னு சொல்லி போகுது. போன உடனே போய் பார்த்தான். ஆஹா, அவளை கொல்ல போகுதுன்னு சொல்லி மறுபடியும் அந்த முனிவர்கிட்டே ஓடிட்டான். முனிவர்கிட்ட போய், சுவாமி நீங்க சொன்னது மாதிரி அந்த பூதத்தை அனுப்புனீங்க, நான் என்ன கேட்டாலும் உடனே கொடுத்துருச்சு, வாங்கிட்டேன். ஆனா எனக்கு இனிமே வேலை கொடுக்க எனக்கு எதுவுமே தோணல, ஒரு வேலை இல்லை. அந்த பூதை என்னை சாப்பிட போகுது. நான் உயிரோடு இருந்தாலும் என் பிள்ளை ஊட்டியை காப்பாத்திக்கிறேன். என் உயிரை அந்த பூதம் சாப்பிட பார்க்குது, நீங்க தான் காப்பாற்றணும்னு போயிட்டான். அப்பதான் அவர் சொன்னார், நீ ஆசை அதிகமான ஆசைப்பட்டியல்ல, ஆசைப்பட்டதுனால உனக்கு அழிவுக்கு சத்துரு அப்படின்னு சொல்றாரு. சரி நான் என்ன பண்றது சொல்லுங்க அப்படின்னு கேட்க, அப்பதான் அவர் அறிவை பயன்படுத்தி, ஐயா நான் சொல்ற மாதிரி செய்ய, இந்த பூதம் உன்னை சாப்பிடாது. அவர் என்ன வேலை அந்த பூதத்தை கொடுத்துருப்பார் அப்படிங்கிறதா அந்த கதை உள்கருத்து. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்னா, என்ன செய்துட்டேன், ஒரு தென்னந்தோப்பு வச்சிருந்துருக்கிறேன். தென்னந்தோப்பு. அந்த தென்னந்தோப்பு, அதுல அந்த தென்னந்தோப்புல தெரியாம ஒரு திருட்டு பைய போய் அந்த தென்னை மரத்துல ஏறி நிக்கிறான். அந்த தோட்டத்துக்காரன் என்ன செய்துட்டா, அந்த வழியில வந்திருக்கிறான். தோட்டத்துக்காரன் பார்த்து சும்மா விடான்னு இந்த திருட்டு பயல, அந்த திருட்டு பயலை பார்த்து அந்த தோட்டத்துக்காரன் கேட்டானா, ஏய் அறாது மரத்துல அப்படின்னு கேட்டாரான். சரி, இது யார? அந்த திருட்டு பையில பார்த்து தென்னந்தோப்புக்காரர், திருட்டு பையில பார்த்து தென்னந்தோப்புக்காரர் கேக்குறாரு, ஐயா புல்லு புடுங்க வந்தையா அப்படின்னானா. தென்னை மரத்துல ஏதுரா புல்லு அப்படின்னா, அதுதான் இல்லை இறங்கிட்டேன் அப்படின்னானா. அது மாதிரி அவை ஏமாத்தின மாதிரி நான் ஏமாத்த போறது இல்ல. நம்ம கதையில இருக்குதம்மா. சரி, காத்தோடு காத்தாக பறந்ததம்மா, இந்த காட்டுக்குள்ள மறந்ததம்மா. கத்தான கத்தழகு என் மாலை வீட்டு அதத்தை கத்து போதுமம்மா. ஏனாத பேச்சு சிவனாக வாழ்ந்தாகி போதுமம்மா. இவங்க மனக்காட்டை நான் பார்த்து, அட என்னமா இதை சுட்டிக்கிட்டு போக வேணுமா? அட என்னம்மா வள்ளி, அட என்னம்மா வள்ளி, அட என்னம்மா வள்ளி, நான் கண்ணாலே கண்டே நானே நிமரைக்கிறேன். நானே ஓட பின்னாலே வந்து அப்பா நிமரைக்கிறேன். இந்த பாவத்தை ஆசுமப்பா. அப்படி போடு. அட விப்பி பீடுண்டு விப்பி பீடுண்டு விப்பி பீடுண்டு. என்னத்தை சொல்லி எழுத்தர வாச்சாலும் கந்தனுக்கு புத்தி அறுப்புல என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்களே. கீழே இருக்கிற அசுரன் யாரு? இந்த கந்தனுக்கு புத்தி எத்தனை கவனிக்கல. விதமாக என் முன்னை உரைத்தாலும் அத்தனையும் உண்மையா உண்மைதான் ஐயா, அத்தனையும் உண்மையா. எத்தனை விதமாக என் முன்னை உரைத்தாலும்
உண்மையா ஐயா அத்தனையோ உண்மையா. மான் வந்துச்சுன்னு சொல்றீங்க. இது வரைக்கும் இந்த மானை உலகத்துல பார்த்ததே இல்லையா? எத்தனையோ விதமான மான்கள்லாம் இருக்கு. நீங்க தேடி வந்த மானுக்கு அங்கு அடையாளம் இருந்தா சொல்லுங்க. நான் சொல்றேன். மானுக்குடி அடையாளம் கட்டதால் ஒன்னான அடையாளத்தை முறையாக கூறுகிறேன். நன்றாக கேளுங்கள். ஹலோ, ஹலோ. ஹலோ, ஹலோ. காயாத கானகத்தே நின்றுள்ளாவோ காயாத கானகத்தே நின்றுள்ளாவோ நின்றுள்ளாவோ நின்றுள்ளவனக்காரியே மேகாதமான் 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 நீயாதமான் மேகாதமான் மேகாதமான் மேகாத 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 மான் 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 நீயாதமான் புள்ளிவாதமான் நீயாதமான் மேலும் காண்டகம் அடைந்த நறுத்தந்தனமும் குணகும் கமல் நறுத்தந்தனமும் குணகும் கமல் அந்த பக்கரவிட்டு துணக்கு மணந்த பொழுது மேகாத 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 மான் 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 மேவும் கானகம் அடைந்து நடுதந்தனமும் குறும் கமலம் கலவங்கலனும் துறையழுது உழைத்து நீயாதமான் தாவி நமது குணமது மேகத் தெரியாமானை குடையது தாவி தாவி தினமது கொள்ளுதரு மேயத் தெரியாமானது கொள்ளுதரு தாவி நமது குணமது மேகத் தெரியாமானை குடையவள் மேகாத 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 மான் 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 தாவி தாவி தினமது கொள்ளுதரு மேயத் தெரியாமானது கொள்ளுதரு மேயாதமான் தீனும் பாகம் திணிமாவும் தின்பது நாள் வரும் உள்ளொரு போதிலும் தேனும் பாலும் திணிமாமத்தின் மறிநாளொரு உள்ளது போதும் மேகாத 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 மான் 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 சாயாதே கொம்பிரேந்திருந்தாளும் சாயா கும்பிரில் இருந்தானோ அதுகள் தலை நிமிர்ந்து பாயாத தலை நிமிர்ந்து பாயாத மான் தலை நிமிர்ந்து பாயாத மாண்பரை கரண்டு புட்டோ மாதர கண்டதுடோ பார்க்கப்பள் போன்ற நல்மேனி போல நல்மேனி தண்ணி குழுவில் அழகிய மாண்பரை கண்டதுண்டோ 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 உண்டோ 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 நான் மானுக்கு உண்டான அடையாளத்தை தான் கேட்டேன். நீங்க என்ன பெண்ணை வரைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? கேள்வி வந்தது மான் அல்ல, அப்புறம்? உன்னைத்தான் உன்னைத்தான். இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இது திருமணமாக இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை, உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலக நமக்கினி ஆனந்த கோலம், இரவு என்பதை உள்ளே இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை, இருவர் என்பதை இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை.
நம்பர் 1 நம்பர் 1 ஐயா நம்பர் 1 போங்க உடல நிறுத்திக்கிறீங்க அண்ணா முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் அந்த முதல்வனின் வைபவ பெருநாள் முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் அந்த முதல்வனின் வைபவ பெருநாள் கடம்பனுக்கு ஒரு நாள் திருநாள் கடம்பனுக்கு ஒரு நாள் திருநாள் கார்த்திகை திருநாள் ஒரு நாள் கடம்பனுக்கு ஒரு நாள் திருநாள் கார்த்திகை திருநாள் ஒரு நாள் முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் அந்த முதல்வனுக்கு வரும் ஒரு நாள் வைகாசி விசாக திருநாள் அந்த வண்ண கதிவேலன் திருநாள் வைகாசி விசாக திருநாள் அந்த வண்ண கதிவேலன் திருநாள் வடிவேல் குமரனின் திருநாள் வடிவேல் குமரனின் திருநாள் கந்தன் கருணை பொழிகின்ற பெருநாள் கந்த சஷ்டி ஒரு திருநாள் கந்த சஷ்டி ஒரு திருநாள் கருணை பொழிகின்ற பெருநாள் கந்தன் ஒரு நாள் திருநாள் அந்த முதல்வனி வைபவ பெருநாள் அந்த முதல்வனி வைபவ பெருநாள் அந்த முதல்வனி வைபவ பெருநாள் முருகா வள்ளி, இதுவரை வேடனா வந்தது நானே, இப்பொழுது வேலனாக வந்திருப்பது நானே. உனக்கு என்ன வர வேண்டுமே கேள் தருகிறேன். சுவாமி, தாரத்தில் இரண்டாம் தரமாக இருந்தாலும் தரத்தில் முதலிடத்தில் வர வேண்டும் என்று நினைக்கிறேன். தெய்வ யானை வள்ளி என்று அழைக்காமல் பள்ளி தெய்வ யானை என்று மக்கள் எல்லோரும் அழைக்க வேண்டும். அப்படி ஒரு வரங்களை கொடுங்க சுவாமி. இன்று முதல் தேவர்கள் மூவர்கள் அனைவரும் வள்ளி தெய்வ யானை என்று அழைப்பார்கள். நாட்டு மக்கள், நகரத்து மக்கள், இந்த கிராமத்து மக்கள் அனைவரும் மாதம் மாறி மழை பெய்து எல்லா வளமோடும் நலமோடு வாழ்வார்கள். கெட்டு மேல வழங்கட்டும். காவலுக்கு வேலுண்டு ஆடலுக்கு மயிலுண்டு கோவிலுக்குள் பொருள் என்னடா நீ இருக்கும் இடம் தானடா காவலுக்கு வேலுண்டு ஆடலுக்கு மயிலுண்டு கோவிலுக்குள் பொருள் என்னடா முருகா நீ இருக்கும் இடம் தானடா நதிகளிலும் கடல்களிலும் நடந்து வரும் தென்றலிலும் உள்முகம் கண்டேனடா அதில் சண்முகன் வந்தானடா ஓ முருகா என்று சொல்லி உருகுதடா உள்ளமெல்லாம் ஓ முருகா என்று சொல்லி உருகுதடா உள்ளமெல்லாம் ஓ முருகா என்று சொல்லி உருகுதடா உள்ளமெல்லாம் உருகன மகிழ்ந்தோமடா அதில் சரவணன் வந்தானடா காவலுக்கு வேலுண்டு ஆடலுக்கு மயிலுண்டு இருக்கும் இடம் தானடா குமரன் இருக்கும் இடம் தானடா தெய்வ யானை தேடி வந்தாலோ பிடி வந்தோரை தேடி உன்னை காண வந்தாலோ அழகிய திருமகள் புறமகள் வள்ளி வந்தாலோ திருமகள் மலரில் நீந்திடும் மூச்சம் கொண்டாலோ இரண்டுக்கு நடுவிலே இறைவன் இடைப்படுத்து சோதனை எதற்கு வைத்தாயே பிடி வந்தோடு நாடகம் நடத்தி வைத்தாலே என் முன்னாலே நாடகம் நடத்தி வைத்தாலே காவலுக்கு வேலுண்டு ஆடலுக்கு மயிலுண்டு கோவிலுக்குள் பொருள் என்னடா போராடி இருக்கும் இடம்தானடா நாடகத்தை இதுவரையில் அமைதிகாத்து கண்டு ரசித்த அன்பு கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் இந்த நாடகத்தை பிரார்த்தனையாக நடத்தி கொடுத்த அன்பு குடும்பத்தார்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளிப்பதிவு செஞ்சு கொண்டிருக்கும் பிஎஸ்கே வள்ளி யூடியூப் சேனல் அன்பு உள்ளவர்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு ஒளி அமைத்த எங்களது பழனியப்பா ஆடியோஸ் அன்பு நண்பர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் நாடகத்தின் அமைப்பாளர் அன்பு அப்பா நமது பூசாரி நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த பெரியசாமி அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.